Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரவையிலிருந்து ஆளுநர் மீண்டும் வெளியேறினார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 1 எக்ஸாம் மெயின்ஸ் பேப்பர் 3 கவர்னரில் வந்து கவர் ஆகும். ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா பகுதி 6ல் பார்ட் 4 ஆர்டிக்கிள் 176 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு வருடத்தினுடைய முதல் அசம்பிளி நடக்கும்போதும் அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கூட்டம் நடக்கும்போதும் அதை முதலாக பேசி அந்த அட்ரஸ் பண்ணி தொடங்கி வைப்பவர் யாருன்னா கவர்னர் தான். ஸோ அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ரவி அவர்கள் இந்த அசம்பிளிக்காக வருகை வந்து தந்திருக்கிறாரு. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்ததுக்கு அப்புறம் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து முன்கூட்டியே ரெடி பண்ணி அந்த கவர்னர் கிட்ட கொடுப்பாங்க. அதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்னர் வந்து அந்த அறிக்கையில பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, ஸோ இதெல்லாமே அறிக்கையா சமர்ப்பிக்கப்படும். அதை வந்து கவர்னர் வந்து ரீட் பண்ணணும். அதுதான் நார்மலா இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து ரீட் பண்ணாம என்ன பண்ணியிருக்காருன்னா கவர்னர் அவர்கள் அந்த அசம்பிளியிலேருந்து வெளியேறி இருக்கார். ஸோ இதற்கு நிறைய காரணங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை, அதே மாதிரி அவருடைய மைக்கு வந்து அணைக்கப்பட்டது அப்படின்னு 13 குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்காரு. மரபுபடி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 176 படி நிகழாண்டின் முதல் கூட்டம் என்பதால் மரபுப்படி பேரவைக்கு ஆளுநர் வந்தார். இந்திய அரசமைப்பு சட்டம் 176 பிரிவின்படி அரசு ஒப்புதல் அளிக்கும் முறையை ஆளுநர் வந்து நிகழ்த்த வேண்டும். இதே பாராளுமன்றமா இருந்தது அப்படின்னா ஆர்டிகிள் 87ல பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல பிரசிடென்ட் வந்து நம்மளுடைய மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அறிக்கையை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் அசம்பிளி அல்லது ஒரு ஆண்டினுடைய முதல் அந்த அசம்பிளியில என்ன பண்ணுவாருன்னா ரீட் பண்ணுவாரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும் போது ஆர்டிகிள் 87, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டிகிள் 176. ஸோ அந்த அறிக்கையில வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 2024-25 நிதியாண்டில் 11.19% என்று உயரிய பொருளாதார வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி சமுதாயத்தில் பெண்களின் நிலை உயரவும் அவர்களின் உரிமை நிலைநாட்டும் உயரிய நோக்கத்துடன் மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலம் 1.30 கோடி பெண்கள் வந்து பயனடைந்துள்ளனர். அதே மாதிரி உறுதியளிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ள தமிழக அரசால். அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து முன்னெடுத்திருப்பாங்க. ஸோ இதன் மூலம் பெண்கள் வந்து மாதம் ரூபாய் 888 வரை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி முதல்வருடைய காலை உணவு திட்டத்தின்படி 19.34 லட்சம் குழந்தைகள் வந்து இதனால பயனடைந்துள்ளனர். அதே மாதிரி உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான அந்த கவர்மெண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு பண்ணியிருக்காங்களோ அந்த அறிக்கை தான் கவர்னர் அட்ரஸ் பண்ணுறதுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னா இது முறையாக நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவையிலிருந்து வெளியேறியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 30 லட்சம் பேருக்கு அடிப்படை கல்வி சிறந்த 342 எழுத்தறிவு மையங்களுக்கு விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் எஜுகேஷன் அதில் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாருக்குன்னு பார்க்கும்போது நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன் ஆர்வலர்களை கொண்டு அடிப்படையாக அந்த எழுத்தறிவை வந்து பயிற்றுவிப்பாங்க. ஸோ பயிற்றுவித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கான ஒரு எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். ஸோ இது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு முதல் 30 லட்சம் பேருக்கு வந்து அடிப்படை எழுத்தறிவு கல்வி வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ எத்தனை மையங்கள்னு பார்க்கும்போது 342 சிறப்பாக செயல்பட்ட 342 எழுத்தறிவு மையங்களுக்கு, அதாவது அந்த 30 லட்சம் பேருக்கு வந்து அந்த அடிப்படையான எழுத்தறிவு கல்வி பெறுவதற்கு உதவி புரிந்த அந்த 342 எழுத்தறிவு மையங்களுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்க அப்படின்னா
இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய அந்த இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2027ஆம் ஆண்டுக்குள் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பதற்கு தான் இலக்கு. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டுலேருந்து 3 ஆண்டுகளில் 15 லட்சம் பேருக்கு வந்து இந்த அடிப்படை எழுத்தறிவு கல்வியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்காக சிறப்பாக செயல்பட்ட அந்த 342 மையங்களை வந்து சிறப்பாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு மாநில எழுத்தறிவு விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது.